श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां प्रभाषति अस्मद्गुरुपरम्परायै நமः. இப்போ நியாயசாஸ்திரம் அனுசரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நியாயசாஸ்திரக்காரா என்ன சொல்றாளோ அதை அத்தனையும் ஒத்துக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்க, எது நமக்கு அனுகூலமோ எது பிரதிகூலம் இல்லையோ அதை ஒத்துட்டு போகலாமே, அது தோஷமே கிடையாது அப்படின்னு சாதிக்கணும். இப்ப சுவாமி ஒரு விஷயம் விசாரிக்கிறீங்க, அதாவது அனுமானம் சொல்றோம் இல்லையோ, அது ரெண்டு விதமான அனுமானமா இருக்கும். ஸ்வார்த்தானுமானம், பரார்த்தானுமானம் அப்படின்னுட்டு ரெண்டு இருக்கும். ஸ்வார்த்தானுமானம்னா நமக்கு நாமே ஊகிச்சுக்கிறது, அனுமானிச்சுக்கிறது. நான் போயிட்டு இருக்கேன், அந்த மலையில புகை வருது, புகையை பார்த்த உடனே நான் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிறேன், இது இங்க புகை இருக்குது, அதனால இங்க நெருப்பு இருக்கணும், ஏன்னா நான் மடப்பள்ளியில பார்த்திருக்கேன் அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையோ. இதுக்கு பேரு ஸ்வார்த்தானுமானம். நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு போகிச்சுக்கிறது. அதுல எத்தனை வாக்கியம் இருக்குது அப்படின்றதெல்லாம் இல்லை, நம்ம ஊகிச்சுக்கிறோம், மனசுக்குள்ள ஊகிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் நான் எதை தெரிந்து கொண்டேனோ அதை இன்னொருத்தருக்கு நான் சொல்லணும். இன்னொருத்தருக்கு சொல்லச்ச எப்படி சொல்லணும், அதுக்கு எத்தனை அவயவங்கள் இருக்கும், எத்தனை அவயவங்கள் இருக்கும் அப்படின்னுட்டு நாம அது சொல்லணும். இதுல சாஸ்திரக்காரெல்லாம் எத்தனை ஒரு மாதிரி சொல்லிட்டு போறார். பொதுவா அனுமானத்தை பத்தி நிறைய விசாரம் பண்ணவா யாரு அப்படின்னாக்க இந்த ஐயாயிகள் தான் அதிகமா பண்றாங்க. மீதி சாஸ்திரக்காரர்களுக்கெல்லாம் அவ்வளவு தேவையில்லை. அவ்வளவு தேவையில்லைன்றதுனால அவ அது மாதிரி பண்றதில்லை, சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவா. இதுல பௌத்தால் என்ன பண்றான்னாக்க ரெண்டு இருந்தா போரும் அப்படின்னு சொல்ற. முதல்ல எத்தனை அவயவங்கள் இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவயவங்கள் பேர்லாம் என்ன அப்படின்னு நம்ம இதுவரையும் சிலதான் பார்த்திருக்கோம். பக்ஷம், சாத்தியம், கேது, உதாரணம் அப்படின்றத பத்தி தான் இதுவரையும் நம்ம பார்த்திருக்கோம். பக்ஷம்னாக்க எதை சாதிக்கிறோமோ, மலையில நெருப்பு இருக்குது அப்படின்னு சாதிக்கணும். அப்ப அந்த மலையில தானே இருக்கு, அதனால சந்தித்த சாத்தியமான மலையில சந்தேகம் நமக்கு நெருப்பு இருக்கா இல்லையான்னு அதை சாதிக்க போறோம். அதனால இந்த பக்ஷம்ன்றது மலையா பகிர்றது, அதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுல சாத்தியம் என்ன, வன்னிமத்துவம், நெருப்பு இருக்கு, இந்த பர்வதமானது நெருப்பை உடையது அப்படின்னு சாத்தியம் சொல்றோம். அதுக்கு ஹேது என்ன அப்படின்னா தூமாத், புகை இருக்கிறபடியால் அப்படின்னு. அதுக்கு உதாரணம் யதா மகானசம் அப்படின்னு சொல்லிடுறோம். மகானசம் எப்படியோ அப்படின்னு. ஆக இந்த மாதிரி பார்த்திருக்கோம். ஆனா இப்ப எப்படி அப்படின்னாக்கா இந்த 5 அவயவங்கள்னு அவ சொல்ற. அதுல பிரதிஜை அப்படின்னு முதல் அவயவம், இரண்டாவது அவயவம் கேது, மூணாவது அவயவம் உதாகரணம், நாலாவது அவயவம் உபநயம், அஞ்சாவது நிகமனம் அப்படின்னு சொல்றார். இதுல பிரதிஜை அப்படின்னா அயம் பர்வதக பன்னிமான், இந்த மலையானது நெருப்பை உடையது அப்படின்றதுதான் பிரதிஜை. அவன் அதை தான் பிரதிஜை பண்ணிக்கிறான். சொல்ல வேண்டியவன் என்ன பண்றான்னாக்க இந்த மலையானது நெருப்பை உடையது அப்படின்னு பிரதிஜை பண்ணிடுறான். பக்ஷமும் சாத்தியமும் சேர்ந்து இருக்கிறதுன்றது பிரதிஜை அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ற, அதுக்கு ஹேத்து என்ன அப்படின்னு கேள்வி வரும்.
ஹேது என்ன அப்படின்னு கேள்வி வருது. ஹேது வந்து தூமம், புகை இருக்கிறபடியால் அப்படின்னு சொல்றோம். புகை இருக்கிறபடியால் சொல்றதுனால அதுதான் ஹேதுவா இருந்தது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் வந்துருக்குது. இப்ப ரெண்டாவது ஆயிடுது. தூமா அப்படின்றது ஹேது. மூணாவது வந்து இது சொல்றோம் உதாரணம். அது என்ன சொல்றாங்கன்னா, எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகி எதா மகாநதம் அப்படின்னு சொல்ற மாதிரி, எங்க எங்க புகை இருக்கோ அங்கங்க எல்லாம் நெருப்பு இருக்கும், வடப்பள்ளியில எப்படியோ அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு உதாரணம்னு பேரு. இந்த உதாரணம்ன்றது சபக்ஷம் அப்படின்னு சொல்றாரு. உதாரணம் ஏன்னா நம்ம மடப்பள்ளியில பார்த்ததை வச்சுட்டுதான் மலையில புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்கு அப்படின்னுட்டு அனுமானம் பண்றோம். அதனால இந்த உதாரணம் இததான் சபக்ஷம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் உபநயம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. உபநயம் அப்படின்னா அதனோட படிதம் என்ன? இந்த பிரதிஜை பண்ணி இந்த மலையானது நெருப்பை உடையது, தூமம் புகை இருப்பதால் மகாநசம் போலே அப்படின்னு சொன்னதுனால என்ன படிதமாச்சு அப்படின்னா அது உபநயம். ஆக இந்த மலை கூட அப்படிதான், பர்வதோபி ததா, இந்த பர்வதம் கூட அப்படித்தான் நெருப்பை உடையதாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது. இது உபநயம் அப்படின்னு சொல்றோம். கடைசியில நிகமனம். நிகமனம் சொல்லச்சு, ஆகவே இந்த மலை கூட நெருப்பை உடையது, மலையிலும் நெருப்பு இருக்கின்றது அப்படின்னு தீர்மானம் பண்றோம். இந்த 5 அவயவங்கள் இது. இந்த 5 பேர் தான் சொன்னோம். அதாவது பக்ஷமும் சாத்தியமும் சேர்த்து இருக்கிறது பிரதிஜை அப்படின்னு பேர். அது மாதிரி ஹேது அப்படிங்கிறது காரணம். எந்த காரணத்தை கொண்டு சொல்றோமோ அது ஹேது. அதே மாதிரி இத வந்து இது 2 வாக்கியம் எடுத்து. முதல் வாக்கியம் பிரதிஜை, பக்ஷமும் சாத்தியமும் சேர்ந்திருக்கிறது. 2வது வாக்கியம் ஹேது, புகை இருக்கிறபடியால் அப்படின்னு சொல்றது. 3வது வாக்கியம் உதாரணம், எங்கெங்கெல்லாம் புகை இருக்குமோ எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகி எதா மகாநசம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேரு உதாரண வாக்கியம் அப்படின்னு சொல்றோம். அதன் பிறகு இந்த மலை கூட இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால இதுக்கு உபநயம் அப்படின்னு இதுக்கு பேரு. உபநயம், உப அப்படின்னா பக்கத்துல போறது. நம்ம உபநயனம் அப்படின்னு சொல்றோம். என் பேரனுக்கு உபநயனம் ஆச்சுன்னு சொல்றோம். பேரனுக்கு உபநயனம் ஆச்சுன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? உப நயனம், உப சமீபத்தில், பக்கத்துல, நயனம் அழைத்து செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். அழைத்து செல்லுதல் அர்த்தம். அதனால அத சொல்றது இங்க உபநயம். உபநயம் இங்கேயும் அப்படிதான், அது பக்கத்துல விஷயம் போறது. இந்த பிரதிஜைய சொல்லி ஹேதுவை சொல்லி அத மாதிரி உதாரணத்தை சொல்லி இப்ப தீர்மானத்துக்கு பக்கத்துல விஷயம் போறது உபநயம். கடைசியில என்ன சொல்றது? நிகமனம் அப்படின்னு வருது. நிகமனம் அப்படின்னு முடியறது அப்படின்னு அர்த்தம். என்ன முடியறது? இந்த பர்வதம் கூட நெருப்போட கூடினது, பர்வதத்துல நெருப்பு இருக்கு அப்படின்னு முடிக்கிறது. இது 5 சேர்ந்து இருக்கிறதுனால பஞ்ச அவயவ வாக்கியங்கள், 5 அவயவங்கள் அல்லது 5 வாக்கியங்கள் அப்படின்னு சொல்றார். இது பரார்த்தானுமானத்துல இருக்கு அப்படின்னு நையாயிகாருடைய தீர்மானம் இருக்கு. இத அவ இந்த அனுமானத்தையே கூட அவ என்ன பண்றான்னா நியாயம் அப்படின்னு சொல்றான். அதனால நியாய அவயவம் அப்படின்னு சொல்றது, நியாய அவயவம் அப்படின்னு அவ சொல்றாரு. அதனால இந்த மாதிரி 5 அவயவங்கள் இருக்கு. அதை இவ ஒத்துன்னு போறார் நையாயிக்கார். ஆனால் மீதி சாஸ்திரகாரன் என்ன சொல்றான்?
இது 5 வச்சுக்கணுமா, 1 போதுமா, 2 போதுமா, 3 வேணுமா அப்படின்லாம் கேள்வி வரும். அதற்கு பதில் சொல்லணும். அப்போ பௌத்தன் சொல்றான், இந்த மாதிரி கஷ்டம்லாம் எதுக்கு, ஒரு உதாரணம் வச்சுக்கோ, உபநயம் வச்சுக்கோ, இது 2மே போருமே. 5, 6, 4, 3 இது கற்பிக்கிறது 2 இருந்தா போதும். உதாரணம் 1. உதாரணத்துக்கு அந்த மாதிரி இந்த மலையும் மகாநந்த மாதிரி இந்த மலையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா போருமே. இந்த 2 அவயவங்களை சொன்னாலே நமக்கு அர்த்தம் வந்துடுறதே. அப்படி இருக்கிறது என்னத்துக்கோசரம் 5 அவயவங்கள் கற்பிக்கணும். ஒரு உதாரணத்தை சொல்லி நம்ம சந்திரன் மாதிரி முகம் இருக்குன்னு சொன்னோம். சந்திரன் மாதிரி முகம் இருக்குன்னாக்கா பின்னாடி எடுத்து சந்திரன் உதாரணம், முகம் முகமே புரிஞ்சு. அந்த மாதிரி இங்கேயும் மகாநசம் மாதிரி இந்த மலையும் செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு போன போகுமே. எதுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்படணும் அப்படின்னு பௌத்தார் சொல்றார். அத இது ஒத்துக்க மாட்டேன்றார் நம்ம சாஸ்திரக்காரன். ஏன் அப்படின்னாக்கா உதாரணம் உபநயம் தான் போராது, பிரதிஜ்ஞா இருக்கணும். அத மாதிரி அந்த ஹேத்து இருக்கணும். இந்த ஹேத்து தான் இதுல முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஹேத்து தான் அனுமானத்துக்கே ஹேத்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு நையாயிகா. அதனால ஹேத்து இல்லாம இது எப்படி ஒத்துக்க முடியும்? ஆகவே வெறும் உதாரணம் உபநயம் அது ஒண்டி சொல்றதுன்றத அங்கீகரிக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்க இந்த உபநய வாக்கியம் வேணும், உதாரணம் வேணும், நிகமன வாக்கியமும் வேணும். அதோட பலிதம் என்ன, தீர்மானம் என்ன அப்படின்னு சொல்லணும் இல்லையோ. இப்படி 3வது ஒத்துக்கோ, நிகமன வாக்கியத்தையும் ஒத்துக்கோ. இல்லாத போனா முதல் 2 வாக்கியத்தை ஒத்துக்கோ, பிரதிஜை ஏதோ அதையும் ஒத்துக்கோ. அதை அங்கீகரித்தானால்தான் இது சாதிக்க முடியும். ஏன்னா என்ன சொல்ல போறோம், என்ன சாதிக்க போறோம் தெரிய வேண்டாமா, அல்லது என்ன தீர்மானம் பண்ண போறோம் அப்படின்றத தெரிய வேண்டாமா. வெறும் உதாரணமும் உபநயமும் தான் போடுவோம். அதனால இது 2த்தையும் ஒத்துண்டாகும் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டிய கூட நிகமனத்தையும் சேர்ந்து போகும் அப்படின்னுட்டு அவளை பார்த்து சொல்றோம். அல்லது முதல் 2த்தையும் ஒத்துண்டு உதாரணத்தோடு சேர்த்து பிரதிஜை கேது உதாரணம் இது 3 அல்லது உதாரணம் உபநயம் நிகமனம் இந்த 3 ஒத்துக்கும். 2 போரும் அப்படின்னு சொல்றத அது சொல்லாது, அது தவறான வாக்கியம் அப்படின்னுட்டு கண்டனம் பண்றா. எல்லாருமே கண்டனம் பண்றா பௌத்தால் எதை சொன்னாலும் கண்டனம் பண்ணுவா எல்லாருமே. ஏன்னா அனைத்துமே லோக விருத்தம், சாஸ்திர விருத்தம், ஸ்ருதி விருத்தம், ஸ்மிருதி விருத்தம். அதனால சொல்லிடும். ஆகவே இத மாதிரி சொல்றது. இப்போ பௌத்தால கண்டனம் பண்ணிட்டோம். இப்ப நமக்கு என்ன இது நேத்து என்ன, நம்ம சித்தாந்தத்துல என்ன அப்படின்னு கேட்கறது வயசுல அதுக்கு சொல்லும். சாஸ்திர தீபிகையில பார்த்திபாகிருஷ்ணன் ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. தத்ர பஞ்சதயம் கேஜித் ஸ்வயமன்யே வயம் த்ரயம் உதாஹரண பர்யந்தம் யத்வோதாஹரணாதிகம் அப்படின்னுட்டு பார்த்திபாகிருஷ்ணன் சொல்லிருக்கார். மீமாம்சகாருடைய அபிப்பிராயம் இது. இத சுவாமி தேசிகன் அங்கீகரிக்கிறார். இதுவே போதும், 3 ஒத்துண்டா போதும். பௌத்தம் சொல்ற மாதிரி 2 இருந்தா போதும் அப்படின்றது கூடாது, 3 ஒத்துக்கணும். அந்த 3ன்றது எப்படின்னாக்க பத்த பஞ்சத்தையும் கேட்டு 5 அப்படின்னு நையாயிக்காரர் சொல்றார். ஸ்வயம் அந்நியே பௌத்தான்னா 2ன்னு சொல்றார். மீமாம்சகர் வயம் திரயம் நாங்க 3ன்னு சொல்றோம். அது எப்படின்னாக்க உதாரணம் பிரதிஜை கேது உதாரணம் இது 3 வகையிலிருந்து நாங்க சொல்றோம். அல்லது எவ்வா உதாரணாதிகம் உதாரணம் உபநயம் நிகமனம் இப்படி நாங்க வச்சிருக்கோம். அங்க பாஷ்யக்காரர் சபரசுவாமின்னு பாஷ்யக்காரர் மீமாம்சை பண்ணினவர். அந்த சபரசுவாமியே சொல்ற எது கர்ம
அது பலவது. எது கர்மாவோ அது பலத்தோட கூடினது. ஹோமோபி கர்ம, ஹோமம் கூட கர்மாதான். தஸ்மாத் ஹோமோபி பலமா. அதனால ஹோமம் கூட பலத்தோட கூடினதுதான். அதாவது யாகத்துக்கு யாகம் ஹோமம்லாம் கூடிய கர்மா, வேத விதமான கர்மா அவைகள்லாம் பலத்தோட கூடினதுன்னு சாதிக்கணும். பலத்தோட கூடினதுன்னு சாதிக்கிறதுக்கு இத இவர் இப்படி சாதிக்கிறார் சபரசுவாமி மீமாம்சா பாஷ்யத்துல. எது கர்ம அது பலவது. இது உதாரணம். எது கர்மாவோ அது பலத்தோடு கூடினது. லோகத்துல பாக்குறோம், எந்த கர்மா பண்ணாலும் ஏதோ ஒரு பலன் வருது. ஹோமோபி கர்ம, இது உபனை. தஸ்மாத் ஹோமோபி பலவான், ஹோமம் கூட பலத்தோட கூறினது நிகமன வாக்கியம். அல்லது கர்ம அது ஹோமஹா பலவான், ஹோமமானது பலவான பலத்தா இருக்கும், பலத்தோட கூறினதா இருக்கும். புதக கர்மத்வாத், கர்மாவா இருக்கிறபடினால. எது கர்ம அது பலவது. எது கர்மாவோ அது பலத்தோடு கூறினது. லோகத்தை பார்க்கிற கர்மா மாதிரி. இப்ப 3 ஆயிடுச்சு. அதனால சபரசுவாமி இத மாதிரி சொல்லியிருக்க. சாஸ்திர தேவிகாரர் பார்த்தராஜ மிஸ்ரர் அவர் என்ன பண்ணாருனாக்க இத ஸ்லோகமாவே சொல்லிட்டு போயிட்டார். சத்திர பஞ்சதயம் கேட்டுட்டு துவயம் அந்நே பயம் திரயம் உதாரண பரியந்தம் ஹோமஹா பலவான் அப்படின்றது பிரதிஜை. கர்மத்வாத் அது ஹேது. எது கர்ம தது பலவது லௌகிக கர்மவது. எது கர்மாவோ அது பலத்தோடு கூறினது, லௌகிக கர்மா மாதிரி அப்படின்னு சொல்றது உதாரணம். எப்படி வச்சுக்கோங்க. அல்லது எது கர்ம தது பலவது ஹோமோபி கர்ம அத ஹோமோபி பலவான் அப்படின்னு சொல்லணும். இது உதாரணத்திலேருந்து 3, அது பிரதிகையிலேருந்து 3. அந்த மாதிரி இங்க கூட வேதாந்தத்துல கூட இந்த மாதிரி 3 அப்படின்னு ஒருத்தன் போகலாம். இந்த 3ன்னு இப்படி 2 பக்கமும் சொல்லிட்டு போயிடணும். இப்படி சொன்னாக்கா நமக்கு எல்லாம் சரியா அமைஞ்சு விடுறது, எல்லாம் சாதிக்கப்படுகிறது. நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது சாதிக்கப்படும். அதனால இதுதான் சரியானது அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டேன். அதனால பௌத்தன் சொன்னது தவறு அப்படின்னு சொல்லிட்டேன், மீமாம்சகன் சொன்னதை ஒத்துக்கிட்டார். அதனால இது ரெண்டும் அந்த உதாரணம் வரையும் ஒத்துக்கோங்க, அல்லது உதாரணத்திலேருந்து 3 அப்படி ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமானார் என்ன பண்றாருனாக்கா இந்த ஆத்ம தத்துவத்தை ஸ்தாபிக்கிறது. ஆத்ம சித்தியில இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு ஆத்மான்றது எது, ஞானம் தான் ஆத்மான்னு சொல்ற, ஸ்வயம் பிரகாசம், ஞானமே ஆத்மா, ஞானம் ஸ்வயம் பிரகாசம் அப்படிதான் நிறைய இருக்கு. ஆனால் பாஷ்யக்காரர் என்ன பண்ணாருனாக்க இந்த பராத்தானுமானத்தை போட்டு சொல்லச்ச 5 அவயவங்களோட சேர்ந்து சாதிக்கிறார். ஸ்ரீபாஷ்யத்துல ஜிக்ஞாசாகிரணத்துல 5 அவயவங்கள், பிரதிஜை, ஹேது, உதாரணம், உபநயம், நிகமனம், இப்படி 5 அவயவங்களோட பாஷ்யக்காரர் அங்க சாதிச்சிருக்க. அப்படி சாதிச்சிருக்கிறதுனால பாஷ்யக்காரர் உள்ளம் 5 ஒத்துண்டா தவறு இல்லை, தவறு இல்லை, அவ்வளவுதான். அதுக்கோசரம் 5 தான் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை, நியமம் இல்லை. ஏன்னா இன்னும் சில இடத்துல உதாரணம் சாஸ்திர இடத்துல அவன் ஐயாயிரம் கண்டனம் பண்ணிட்டு பாஷ்யக்காரர் என்ன பண்றாருன்னா பிரதிஜை, ஹேத்து, உதாரணம், இந்த 3 ஒண்ணு சொல்லிருக்க. பிரதிஜை, ஹேத்து, உதாரணம், இந்த 3 ஒண்ணு சொல்லியே நிறைய இடத்துல பிரயோகம் பண்றேன். அந்த மாதிரி ஆத்மாவினதையும் சாதிச்சிருக்காரு. ஆக 3 இருந்தா கூட போரும், 3 இருந்தாலே போரும். அல்லது 5 சொன்னா தவறு இல்லை, 5 சொன்னா தவறு இல்லை. இன்னும் சில பேர் 10 சொல்லுவாடும். இவர் கொச்சிமோகன் சுவாமி இந்த 5 அதுல எதனால் வரும், எதற்காக வரும், எப்படி வரும்,
இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வச்சுட்டு கேன உதக கடம் எதனால வரும், எங்கேருந்து வரும், எப்படி வரும், என்ன வரும், இத மாதிரிலாம் கேட்டுட்டு 10 அவயவம் அப்படின்னு கூட சொல்லிருக்கா. 10 அவயவம் சொல்லிருக்கா. இதுல சுவாமி தேசியனுக்கு என்னன்னாக்கா இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை, இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால இதுல இவ்வளவு விசாரம் தேவையில்லை. அதுபோல ஒரேடியா 2 பௌத்தம் சொன்னானே அது வேண்டாம், 3 ஒத்துக்கோங்க. அந்த 3 2 பக்கமா பிரிச்சுக்கோங்க. பிரதிஜை, ஹேது, உதாரணம் அல்லது உதாரணம், உபநயம், நிகமனம், இப்படி 2 விதமா பிரிச்சுட்டு அங்கீகரிச்சிருக்கோம். அல்லது எம்பெருமானாலே சாதிச்சிருக்கிறதுனால 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா 10 இப்படி எல்லாம் அதிகமா வேண்டாம், இது தேவையே இல்லை. இதெல்லாம் ஏன்னா வீணான விசாரம் எதுக்கு? இது நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, நாம அனுமானம் பண்ணினோம்னாக்கா இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிறது, அவளுக்கு தெளிவு வரணும். அந்த தெளிவு வரதுக்கோசரம் சொல்லக்கூடிய அனுமான வாக்கியங்கள், அந்த அனுமான வாக்கியங்கள்ல போய் நாம சண்டை போட்டு இருந்தானா இருக்கிற தெளிவும் அவளுக்கு போயிடும், தெளிவே வராது அவளுக்கு. அதனால இப்படி சண்டை போட வேண்டாம். இதனால வாதங்கள்லாம் அதிகமா தேவையில்லை. எது தேவையோ அதை கிரகிச்சுண்டா போதும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி விபரீதம்லாம் வேண்டியதில்லை. இன்னொன்னு, இந்த அனுமான விஷயத்துல இவ்வளவு தீர்க்கமா போக வேண்டாம்ன்றதுதான் பாஷகாரர் அவாரி சுவாமிதேசியன் சுபத்ரகாசியாச்சார் இவருடைய திருவுள்ளங்கள்லாம். பிற்காலத்துல வந்தவாதான் என்ன பண்றான்னாக்கா இந்த மாதிரி ஒரு இந்திரஜால பதப்பிரயோகம் பண்ண வேண்டியது, பதப்பிரயோகம் பண்ணிட்டு இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலான்ட்டு நிறைய இது பண்றாரு. தேசியன் கால பரியந்தான் பிராச்சீன தர்க்கமே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அத்வைத சித்தின்னு மதுசூதன சரஸ்வதியோ என்னவோ பண்றாரு அத்வைத சித்தின்னு. அதுக்கு வியாக்கியானங்கள் எல்லாம் பிரம்மாண்டமா வந்தது. அதெல்லாம் நவீன தர்க்கத்தை கொண்டு வந்தது. துவைதிகள் அதை கண்டனம் பண்ண ஆரம்பிச்சார். அதை கண்டனம் பண்றதுக்கோசம் இவ மேல வந்தா. அத மாதிரி நம்ம சித்தாந்தத்திலையும் சில கண்ட ரத்னபேட்டிகைன்னு திருபுகூர் சுவாமி சேர்த்துது. நியாயபிரசித்திக்கு அந்த சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்காரு. அதுலெல்லாம் மகா தார்க்கிகர் அந்த மகான் திருபுகூர் சுவாமி. அதனால அவர் என்ன பண்ணாருனாக்க இந்த மாதிரி தர்க்க ஜடிலமா நிறைய கிரந்தம் பண்ணினாரு. நம்ம சித்தாந்தத்துக்கு அனுபவமா நிறைய பண்ணிருக்காரு. அது அந்த கிரந்தங்கள் எல்லாம் வச்சுட்டு இது தர்க்க ஜடிலமா சொல்றதுன்றது ஸ்டைலா போயிடும். அடையாளம் அதெல்லாம் ஒண்ணுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இருக்கிறது சொன்னா போருமே, என்னத்துக்கு இந்த மாதிரி போறது அப்படின்னு. ஏன்னா எம்பெருமானார் எந்த பிராச்சீன தர்க்கத்துல போன இடம் அதுவே போகும். சுவாமி தேசிகன் அப்படிதான் போனார், சிவபிரகாசியாச்சார் அப்படிதான் போனார். பிற்காலத்துல இதெல்லாம் வந்தது. வாதாவளின்னு திருநாராயணபுரத்துல அனந்தாழ்வான், அனந்தாச்சாரியர்னு ஒருத்தர் அனந்தாழ்வான்னு சொல்லுவார். அந்த சுவாமி நிறைய பண்ருக்க வாதாவளி. அத நம்ம ஆண்டவனாசிரமத்திலேயே பிரகாசம் பண்றார் ஸ்ரீமட்டம் பெரிய ஆண்டவன். அதெல்லாம் பார்த்துட்டு சாய்ப்பார் ஆண்டவனும். இந்த காலத்துல போட்டிருக்கா, அதனால நான் போட்டிருக்கேன் புஸ்தகம், இது நமக்கு அவ்வளவு தேவையில்லை இதெல்லாம் அப்படின்னு சாதிச்சாகும் ஸ்ரீமத் ஆண்டவன். அதனால இந்த சப்த ஜாலத்தை வச்சுட்டு அவ அதை சொல்றாரு. அதனால சிலதெல்லாம் ஸ்தாபிக்கப்படும். ஸ்தாபிக்கப்படுறது எப்படி அப்படின்னாக்கா பரிஷ்காரம் சொல்றாங்க, அவ்வளவுதான். அதனால இந்த மாதிரி வந்ததை தவிர்த்து இதுவே நமக்கு போறோம். ஆகவே இந்த அனுமான விஷயத்துல பரார்த்தானுமானம் இது சின்ன விஷயம்தான். இதுல எத்தனை அவயவம், 4 3 இருக்கட்டுமா, 2 இருக்கட்டுமா, 5 இருக்கட்டுமா, 10 இருக்கட்டுமான்னா கேள்வியே வேண்டாம், இது தேவையே இல்லைன்னு கொத்திமங்கலம் சுவாமி முடிக்கிறார். இதெல்லாம் திருவுள்ளம் எப்படியோ அதை புரிஞ்சுட்டு பாஷகார திருவுள்ளத்துக்கு அனுகுணமா நம்ம பிரவர்த்திச்சா போறோம் அப்படின்னு. ஆக இந்த ஸ்லோகத்தினால இந்த பரார்த்தானுமான அவயவங்களை பத்தி சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய வியாக்கியானத்தை பார்க்கலாம். அந்யஸ்மை சுப்ரதீதம் பிரகடயதி யயா வாக்கியவிருத்யா அனுமானம் தத்ர
உதாரித்யுபேதாபி அவிகலமிக தத் ஓதயே நோபநீதி யுக்தா து உதாகிருதி சோபனய நிகமனா சம்பிரதிஜ்ஞாதிகாபா வக்தவ்யா வாவதூகை தததிகமபி வா சம்மதே ஸ்யாத் யதேஷ்டம் அப்படின்னு சாதிக்கிறார் ஸ்லோகம். அந்யஸ்மை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதாவது ஸ்வப்பிரதீதம், தன்னால அறியப்பட்டது, தன்னால் அனுபவிக்கப்பட்டது. நான் ஒரு விஷயத்தை ஊகிச்சு தெரிஞ்சுக்கிறேன், அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். என் மனசுக்குள்ள அனுமானம் பண்ணச்சு நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி இத்தனை அவயவங்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், மலையில புகை இருக்கு, புகை இருக்கவே நெருப்பு இருக்கணும், ஏன்னா நான் அங்க பார்த்திருக்கேன், ஒண்ணு போச்சு. ஆனால் இன்னொருத்தருக்கு சொல்லச்சே இப்படி. அதனால சொப்பிரதீதம், தன்னால் அறியப்பட்ட அனுபவிக்கப்பட்ட அனுமானம். இந்த அனுமான ரூபமானது யயா வாக்கிய விருத்தியாக இன்னொருத்தருக்கு சொல்லச்சே, இன்னொருத்தருக்கு சொல்லும் பொழுது அதே இந்த தத்துவம் தாக்கலாத்தும் தெரிவிச்சுட்டு இருக்கேன், எப்பயோ அதெல்லாம் தெரிவிச்சேன், எல்லாம் மறந்தாச்சு. இப்போ அடியன் என்ன கிரகிச்சுனோ அதை உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சபடி விஞ்ஞாபிக்க பார்க்கிறேன். அதுல அடியன் எந்த விதமா சொல்றேன், எந்த வாக்கியமா சொல்றேன் அப்படின்னு ஒரு மொழியோ. அதனால ஜெயா வாக்கிய விருத்தியா, எந்த வாக்கியத்தை கொண்டு நான் சொல்றேனோ, எந்த வாக்கியத்தை கொண்டு நான் சொல்றேன், அந்த வாக்கிய விருத்தி, வாக்கிய பிரயோகங்கள், அதனால பிரகடயத்தி வெளிப்படுத்துகிறானோ, மொத்தம் வெளிப்படுத்துகிறான். தான் அறிந்து கொண்ட விஷயத்தை எந்த வாக்கியங்களை கொண்டு வெளிப்படுத்துகிறானோ, தத்ர இந்த மாதிரி விஷயத்துல இங்க அவன் இன்னொருத்தருக்கு தெரிவிக்கணும், அவனை அறியும்படியா பண்ணணும். அந்த வாக்கிய பிரயோகம் இங்க பிரசக்தமாயிருக்கு. அதுல உதாகிருத்யுபேதா, உதாகரணம், உதாகரணத்தின்னா உதாரணம் நம்ம எடுத்துக்காட்டு, அதோட சேர்ந்தது உபேதா சேர்ந்த உபநீதி அப்படி. உபநீத்தின்னா உபநய, உபநயம் அப்படின்னு அர்த்தம், உபநய பிரயோகம் அப்படி. இது இந்த உபநயம்னு சொன்ன பாருங்க, சமீபத்துல எடுத்துன்னு போறது, பக்கத்துல சொல்ற, பக்கத்துல போய் கொண்டு விடுறது அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டு அப்படின்னு பௌத்தால் சொல்ற. இது அவிகலம், இது சமக்ரம் எதா சதான. இது அனுமானம் இது ரெண்டும் சேர்ந்து பண்ணுமா, சமக்கிரமா பூர்த்தி பண்ணுமா. அது போதையே, அது ஞாபையே, சிக்ஷையத்வ, அது ஞாபகப்படுத்தும், சொல்லிக் கொடுக்கும் ஒருத்தருக்கு. ஆனால் அது சரியா இருக்குமா அது அப்படின்னு கேள்வி வந்துடுறது. ஏன் அப்படின்னாக்கா, ஒருத்தன் தானே மலையில தூபத்தை பார்த்தான், ஏதோ ஒரு கிரமத்தினால வன்னியை அனுமானம் பண்றான். இன்னொருத்தருக்கு சொல்லும் பொழுது தான் எப்படி அனுபவிச்சாலும் அப்படித்தானே சொல்லணும். அதுக்கு சில வாக்கியங்கள் தேவை. இதுக்குதானே பரார்த்த அனுமானம் பேரு. அதுல எல்லாருக்கும் ஒத்துக்கிறார். ஆனால் இது ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம், நையாயிகால் சொல்றாரு. அத இந்த பௌத்தம் சொன்ன ரெண்டுன்றது போராது, ரெண்டும் போராது. ஏன் அப்படின்னு அது சில சமயத்துல போரும். நல்லா சூக்ஷமா புரிஞ்சுக்கிறவனுக்கு இந்த ரெண்டு சொன்னா கூட போரும் தான். ஆனாலும் கூட பட்சமும் சாத்தியமும் சேர்ந்து இருக்கக்கூடிய பிரதிஜை வேணும். அது சாட்சா சம்பந்தம் இல்லை. பட்சம் இங்க தெரியாது. எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னி, அவ்வளவுதான் இங்க இருக்கு. ததாச்ச பர்வதா அப்படின்னு தான் இருக்கு. இதுல வன்னி இங்க இருக்கு, நெருப்பு இருக்குது இந்த மலையில அப்படின்றது சாத்தியம் ஸ்பஷ்டமா இல்லை. அது மாதிரி பட்சம் பர்வதத்தையும் ஸ்பஷ்டமா சொல்லல. நீங்க உதாரணம் நம்பிதான் சொல்லியிருக்கீங்க. அதனால இதுவும் அப்படி அவ்வளவுதான் சொல்லணும் உபநயம்ன்றது. அதனால சேராது இல்லையோ, அது சேராததுனால எப்படி கொஞ்சம் சந்தேகாஸ்பதமா வந்துடும். அதனால இது சேராததுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
அதனால அதுக்கு சுவாமி என்ன சாதிக்கிற, யுக்தா உச்சிதமா இருக்கும். என்ன உச்சிதமா இருக்கும்? சோபனய நிகமனா, உபநய நிகமன வாக்கிய செய்தா இருக்கட்டும். அதான் நீ உதாரணம் சொன்ன, உபநயம் சொன்ன, அப்போ அந்த நிகமன வாக்கியத்தையும் சேர்த்துக்கும். நிகமன வாக்கியத்தை சேர்ந்துட்டாக்கா இந்த பர்வதம் கூட பர்வதத்திலேயே நெருப்பு இருக்குன்னு நீ முடிப்ப. பர்வதத்திலேயே நெருப்பு இருக்குன்னு முடித்தானாக்கா அப்ப என்ன ஆகும்? ஓரளவு நமக்கு அனுமானத்தினுடைய சுரூபம் தெரிஞ்சிடும். எதை சாதிக்கிறதுன்றதுதான் தெரிஞ்சிடும், எது பட்சம்ன்றதும் தெரிஞ்சிடும். அது சோபனைய நிகமனம். உதாரணம் உபநயம் நிகமனம் இதோட சேர்ந்தது அப்படி இருக்கட்டும் அந்த மூணு. அல்லது சப்பிரதிஜாதிகாவா, பிரதிஜை பர்வதோ வன்னிமான், அதுக்கப்புறம் ஹேது தூமாத். உதாரணம் எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகி யதா மகானசம் வேண்டு அது வரையும் சொல்லுங்க. அப்படி அதனால உதாரணத்து இந்த மாதிரி உதாரணத்து பரியந்தமோ அல்லது உதாரணத்திலிருந்தோ இந்த உதாரண வாக்கிய பிரயோகமா வாவதூகை. வாவதூக்கள்னா வாதம் பண்றதுல கெட்டிக்காரம், வாத குஷலான்னு அர்த்தம். வாதம் பண்றதுல மகா கெட்டிக்காரவாள்லாம் அவனால பக்தவையா, அவனால பிரயோகம் பண்ணணும். எப்படி ஒத்துக்கிட்டோம்? உதாரண பரியந்தமாகவோ உதாரணத்தில் இருந்தோ அப்படின்னு சொல்லட்டும். அதனால வெறும் உதாரணம் உபநயம் அது சொன்னாக்க அப்போ சாத்தியத்துக்கும் பட்சத்துக்கும் சம்பந்தம் என்னன்னு தெரியாது. அதனால பிரதிஜையை ஒத்துக்கோங்க. அல்லது நிகமன வாக்கியத்துல ஸ்பஷ்டமா முடியும், அயம் பர்வதா வன்னிமான் அப்படின்னு முடியும். அதனால நிகமன வாக்கியத்தை ஒத்துக்கோங்க, பிரதிஜையை ஒத்துக்கோங்க, இல்ல நிகமனத்தை ஒத்துக்கோங்க. இப்படி மூணு மூணு அவயவம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா சரியா போயிடும். இது சுவாமி தேவ் என்னுடைய திருவுள்ளம் மீமாம்ச கால அங்கீகரிச்சு சொல்லிட்டே. அதவா வா அதவா சம்மதே, இதெல்லாம் ஒத்தரை புரிஞ்சுக்கிட்டுக்கோன்னு சொல்றதுதானே. அதனால பரஸ்பர சமயகரணம் இருக்கு. அதனால அந்த ஹேத்துனால யதேஷ்டம் அவா யதேஷ்டம் அவளுக்கு என்ன இஷ்டமோ, எப்படி அவளுக்கு சௌகரியமோ அது அதிகம். அப்படி மூணா சொல்லுங்கோ, நாலா சொல்லுங்கோ, அல்லது அஞ்சா சொல்லுங்கோ, எப்படி வேணாலும் பண்ணுங்கோ. 3 அவயவமா சொல்லுங்கோ, அல்லது 5 அவயவமா சொல்லுங்கோ, 4 சொல்லிக்குங்கோ, அல்லது கிரியா விசேகரமா சொல்லுங்கோ, எதை வேணாலும் சொல்லுங்கோங்கோ. வாததூகை வாத குஜரானால பக்தரியம் சொல்லப்பட வேண்டும். இப்ப என்ன அனுமானம்? நான் ஊகித்தறிஞ்சினேன், அதை இன்னொருத்தருக்கு தெரிவிக்கணும். இன்னொருத்தருக்கு தெரிவிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு 3 அவயவம் சொல்லுங்கோ, 4 அவயவம் சொல்லுங்கோ, 2 அவயவம் வேண்டாம், அது போராது. 3 அவயவத்திலிருந்து எத்தனை வேணாலும் சொல்லுங்கோ. அதனால சில பேர் 10 அவயவம் சொல்றாளா, அவ சௌகரியம். இதெல்லாம் புத்தி வைசத்தியம் தானே. அவளுடைய ஞானமானது விஷதமாகணும், அதுக்கோசம் தான் சொல்றது. அதனால இந்த விஷயத்துல அல்பமான விஷயம்தான் இது. இதுல பிரம்மாண்டமான விசாரம் பண்ண வேண்டாம், தேவையில்லாத விசாரம் வேண்டியது இல்லைன்னு அர்த்தம். அதனால 3 5 எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, 3 போரும். அது பிரதிஜா ஹேது உதாரணம், அல்லது உதாரணம் உபநயம் நிகமனம், இப்படி இதே போரும். தேவையான அதிகமா கூட பண்ணிக்கோங்க, அதனால ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப பாருங்க, அந்யஸ்மை ஸ்வப்ரதீதம் பிரகடயதி யஜா வாக்கியவத்யானுமானம் தத்ரோதாகத்யுபேதாபி அதிகலமிக தத் போதயேன்னோபநீதி யுக்தாசு உதாகதி சோபனய நிகமனா சப்ரதிஜ்ஞாதிகாவா வக்தவ்யா வாவதூகை தததிகமபி வா சம்மதேஸ்ய யதேஷ்டம். கவிதாக்கிகவிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.